சவுல் ராஜாவிடமிருந்து தப்பிச்ச பிறகு தாவீது தனியாகவும் பயத்தோடவும் பயணமிட்டான். அவன் நோப் என்ற ஊருக்கு போனான். அங்கே ஆசாரியர் அகிமெலேக்கு அவனை பார்த்ததும் பயந்தார். தாவீது சாப்பாடு கேட்டான். அங்கிருந்தது தேவனுக்காக வைக்கப்பட்ட அப்பம் மட்டும் தான். ஆனா ஆசாரியர் இரக்கம் காட்டி அப்பத்தை தாவீதுக்கு கொடுத்தார். மேலும் கோலியாத்தின் வாளையும் அவனிடம் கொடுத்தார். அங்கே சவுலின் வேலைக்காரன் டோயேக் இருந்தான். அவன் இதையெல்லாம் கவனிச்சான். அதுக்கப்புறம் தாவீது பிலிஸ்தியர்களின் நாட்டான காத்துக்கு போனான். அங்கேயும் அவனை மக்கள் அடையாளம் கண்டார்கள். இவன் தானே கோலியாத்தை கொன்றவன் என்று பேசினார்கள். தாவீது பயந்து பைத்தியம் போல நடித்து தன்னை காப்பாத்திக் கொண்டான். அதை பார்த்த ராஜா அவனை விட்டுட்டார். இப்படி தேவன் தாவீதை காப்பாத்தினார். பிறகு தாவீது அதுல்லாம் குகைக்கு போனான். அங்கே அவன் தனியாக இல்லை. பயந்தவர்கள், துன்பத்தில் இருந்தவர்கள், கடனில் இருந்தவர்கள் எல்லாரும் அவனை சுற்றி வந்தார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து 400 பேர் ஆனார்கள். தாவீது அவர்களுக்கு தலைவரானான். இது ஒரு சிறிய குழு போல தெரிந்தாலும் தேவனுடைய திட்டத்தில் இது பெரிய படையா மாறப்போகுது. தாவீது குகையிலிருந்தாலும் தேவன் அவனை விட்டு விலகவில்லை. அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனா தேவனுடைய பாதுகாப்பு அவனோடே இருந்தது. கடினமான காலத்திலும் தேவன் நம்மை பாதுகாப்பார். நாம் ஒற்றையா இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் கடவுள் நம்மோட இருக்கிற